அனைவரையும் மெஜஸ்டிக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சுமார் 2000 வருட காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிற இந்த சுக்ரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காணப்போகிறோம். ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இந்த ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீவர் என்ற பெயர் வந்ததாக தல புராணத்தில் கூறப்படுகிறது. கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. கோயிலை சுற்றி அகழி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. உள்ளே நுழைந்தால் அம்மன் சந்நிதி வலதுபுறத்தில் காணப்படுகிறது. சிவன் சந்நிதிக்கு நேரே வாசல் இல்லாமல் தெற்கு புறத்தில் வாசல் அமைந்துள்ளது. உள்ளே சென்றால் யோக சனீஸ்வரர், சுக்ரீவர் திருவுருவ சிலைகள் உள்ளன. அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் உள்ளது. சுற்று பிரகாரங்களில் கன்னிமூல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் கோயில்களும் எந்த சிவன் கோயில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேரெதிரே பத்திரகாளி அம்மனும் உள்ளனர். பஞ்சலிங்கங்கள் இக்கோயிலில் அமைந்துள்ளன. மூலவராக அக்னிலிங்கம், மீத 3 லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன. சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழ் 5வதாக ஆகாசலிங்கம் அமைந்துள்ளதாக கோவில் வரலாறு கூறுகிறது. உள்ளே வீற்றிருக்கும் சுக்ரீஸ்வரர் 31.5 அடி உயரம் கொண்டதாகும். 28 ஆகம விதிகளை குறிக்கும் வகையில் 28 அடி லிங்கம் கருவறையின் கீழ் புதைக்கப்பட்டு 3.5 அடி வரை மட்டும் லிங்கம் வெளியே தெரியும்படி அமைத்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் புனரமைக்கும் வகையில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தது. அப்பொழுது கோயில் கற்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். தற்போதுள்ள கோயிலைப் போலவே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோயில் அமைந்துள்ளது. இதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் கோவில் பூமியில் இறங்காமல் அதன் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல் கோயில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இக்கோவிலில் 2 நந்திகள் உள்ளன. முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது. அதுக்கென்று ஒரு வரலாறும் இருக்கிறது. கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்துக்கு சென்று மேய்ந்துள்ளது. ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார். மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து இரத்தம் வழிந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த விவசாயி தனது தோட்டத்துக்கு வந்தது நந்தி என உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார். பின் தவறுக்கு பிராயச்சித்தமாக மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார். பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார். மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்பும் மாறியிருந்துள்ளது. சிவன் விவசாயி கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும், மற்றது பின்னால் தான் என கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இன்றும் 2 நந்திகள் அமைந்துள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் திருப்பூரிலிருந்து ஊத்துக்குளி செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரிய பாலத்தில் இருந்த சுக்ரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.